பார்த்தால் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்கிற இந்த அடிப்படையை நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சமுதாய மக்கள் மத்தியில், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சாராரை பார்க்கலாம். உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்கிறவர்கள் ஏதோ அரசியல்வாதிகளை போன்ற ஒரு நிலையில் இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு மெஜாரிட்டி முக்கியம். எந்த இடத்தில் மக்களுடைய கூடுதலான எதிர்பார்ப்பு, ஆதரவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்வார்கள். கூடுதலான ஆதரவு, ஓட்டு கிடைச்சாதான் அந்த அரசியலை, தங்களுடைய ஆட்சி கட்டிலை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டி அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய நிலையை நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய சில உலமாக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கணும் அப்படி என்று பேசக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்வதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்றால் தவறு கிடையாது. ஆனால் அவருடைய நடவடிக்கை எப்படி போய்விடுகிறது என்றால், எப்படி ஒரு பாராளுமன்ற அரசியல்வாதி, மாகாண சபை அரசியல்வாதி அரசியல் செய்வதற்காக வேண்டி தனக்கு அனுமதிக்கப்படாத, மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு சபைக்கு கூட செல்கிறானோ, அந்த சபையில் பூஜை செய்யப்பட்டால் அதுக்கு மரியாதை செலுத்துகிறான், குத்துவிளக்கு ஏற்றப்பட்டால் எழும்பி நின்று மரியாதை செய்கிறான், மாற்று மதத்தினுடைய மத குருமார்களுக்கு குனிந்து மரியாதை செய்கிறான். யார் செய்கிறார்கள்? முஸ்லிம் அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள்? அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். அரசியலுக்கு ஒரு தனித்துவமான கொள்கை கிடையாது. அவன் எதை அசிங்கம் என்று சொல்வானோ, அவன் எதை கூடாது என்று சொல்வானோ, அந்த மாதிரியான கூடாத காரியங்களை தானே செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறது தான் அரசியல்வாதி. அதனால தான் அதுக்கு சாக்கடைன்னு சொல்லப்படுது. எல்லாம் கலந்து ஒரு கலவனாக மிக்ஸ் ஆகி ஓடக்கூடிய ஒரு ஒரு சாக்கடை அரசியல் என்று அதனால தான் சொல்லப்படுகிறது. இந்த நிலையை நீங்கள் யாரிடத்துல பார்க்கலாம்? மார்க்க அறிஞர்களிடத்தில் பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து ஒற்றுமை தான் முக்கியம், சகோதரத்துவம் தான் முக்கியம். அது பிதத்தா, ஷிர்கா, ஹலாலா, ஹராமா, கூடுமா கூடாதா அது ரெண்டாவது. குனுத்து உண்டா இல்லையா அது ரெண்டாவது. முதல்ல நம்ம ஒற்றுமையை தான் பார்க்கணும். ஒற்றுமை ஃபர்லு. பிதத்தா, ஷிர்காங்கிற விஷயத்தை பொறுத்தவரையில், மசாலா பேசுகிற விஷயத்தை பொறுத்தவரையில் அது சுன்னத்துன்றுவாங்க. சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் விரல் அசைக்கிற விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டால் எப்படி தட்டி விடுவார்கள் என்றால், விரல் அசைக்கிறது சுன்னத்து, ஒற்றுமை ஃபர்லு. நீ விரல் அசைக்கிற விஷயத்தை பேச போய் ஒற்றுமைங்கிற ஃபர்லை செய்யாமல் விட்டுறாத அப்படின்னு இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்களும் அந்த அரசியல்வாதிகள் மாதிரி தான். அரசியல்வாதிகள் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இஸ்லாத்தில் உள்ளவன் இந்து மத கலாச்சாரத்தை போய் பின்பற்றிட்டு வருவான். இந்து மதத்தில் உள்ளவன் பௌத்த மத கலாச்சாரத்தை போய் பின்பற்றிக்கிட்டு இருப்பான். கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவன் இஸ்லாமிய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றிக்கிட்டு நிற்பான். இது அரசியல் சாக்கடைங்கிறது. எந்த ஒரு கொள்கையிலும் நிலைச்சு நிற்க மாட்டாங்க. மக்களுடைய ஆதரவு வேண்டும் என்பதே அரசியல் நிலை. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கத்தக்கன இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய ஆட்சியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது அது சரியா? அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டால், சிலர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வது என்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் மக்களை அழைப்பது என்பது நமக்கு அது முக்கியம் அல்ல, நமக்கு அதிகாரம் தான் முக்கியம், ஆட்சி தான் முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டால், ஆட்சியும் அதிகாரமும் வந்துவிட்டால் விபச்சாரம் செய்கிறவனிடத்தில் போய் விபச்சாரம் செய்யாது, லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, குர்ஆனெல்லாம் ஓத தேவலை. அவனை பிடிச்சு வந்தாச்சு, சாட்சி சொன்னா அவனுடைய கல்லறிந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு, விபச்சாரம் நின்றுச்சு. அப்ப பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்சியும் அதிகாரமும் இருந்து விட்டால் அனைத்தையும் இலகுவாக முடித்து வரலாம் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் ஹஜ் அதனுடைய 41வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அதிகாரம் இருந்தால் தான் நாங்கள் மார்க்கத்தை சொல்லுவோம், அதிகாரம் வந்தால் தான் அழைப்பு பண்ணி செய்வோம், இல்லாட்டி அழைப்பு பண்ணி செய்ய மாட்டோம், நன்மையை ஏவி தீமையை தடுத்த பிரச்சனை வந்துடும், அதிகாரம் வந்ததுக்கு பிறகு தான் எல்லாம் செய்வோம்னு சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற வசனத்தை பாருங்க. அல்லதீன மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த பூமியில் யாருக்கு நாங்கள் அதிகாரத்தை வழங்கினோமோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், பாத்து ஜகாத், ஜகாத்தை கொடுப்பார்கள்,
வஅமரு பில் மஅரூஃபி வனஹு அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், அல்லாஹ்விடத்திலேயே அனைத்து காரியங்களினுடைய இறுதி முடிவு உண்டு. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், யாருக்கு வந்து இந்த அதிகாரம் ஆட்சி வழங்கப்படுகிறதோ அவர்களை பொறுத்தவரையில் அவங்க எப்படி இருப்பாங்களாம், நன்மையை ஏவுவாங்களாம் தீமையை தடுப்பாங்களாம். அப்ப அதிகாரம் இருந்தால்தான் நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் சொல்றாங்களே, அவங்களுடைய கருத்துக்கு இது சரி மாதிரி தெரியுது. இப்ப ஆனா அந்த வசனத்திலேயே அல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன சொன்னான், அவர்கள் தொழவும் செய்வார்கள் ஜகாத்து கொடுக்கவும் செய்வார்கள். அப்ப சொல்லணும் அப்படி, எங்களுக்கு தொழுகையும் கடமை கிடையாது, ஜகாத்தும் கடமை கிடையாது, அழைப்பு பணியும் கடமை கிடையாது. எப்பொழுது எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறதோ அப்பதான் நாங்கள் அழைப்பு பணி செய்வோம்னு சொல்றாங்கல்ல, அவங்க சொல்லணும் அப்பொழுதுதான் நாங்கள் தொழுவோம், அப்பொழுதுதான் நாங்கள் ஜகாத்து கொடுப்போம். காஃபிரா போயிடுவாங்களா இல்லை? எப்படி சொன்னா ஒத்தனை உலகத்தில் தொழ முடியாது, ஏன் அதிகாரம் இல்லை. இதை காரணமாக வச்சுக்கிட்டு தான் அதிகாரம் இல்லை, அதனால் நாங்கள் அழைப்பு பணி செய்ய தேவையில்லை என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க தொழவும் கூடாது என்கிற மாதிரியான ஒரு அதல பாதாளத்தில் கொண்டு போய் என்ன செய்யுது, இந்த முடிவு போய் இவங்களை விடுது. அதே நேரம் இந்த தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் ஆட்சியை பேசினா, ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி உருவாக்குவதை பற்றி பேசினால் சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்க தான் ஆட்சிக்கு எதிரானவர்களாச்சு. அப்படி கிடையாது. இஸ்லாத்தினுடைய ஆட்சி உருவாகக்கூடாது என்று நாங்கள் எங்கேயும் சொல்ல கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி உருவாகுவதற்கு நாங்கள் இந்த முயற்சியுமே செய்யலையா. இன்னும் சொல்றதாக இருந்தா இந்த இலங்கை தேசத்தை எடுத்துக்கோங்க. இந்த இலங்கை தேசத்திலேயே ஏராளமான ஜமாத்துகள் அமைப்புகள், இன்னும் அதில் ஆட்சி அதிகாரத்தை இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசுகிற பல ஜமாத்துகள் இருக்கிறார்கள். இந்த எந்த அமைப்பை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த அமைப்பில் எல்லாம் போய் ஆய்வு செஞ்சு பாருங்க, அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை தான் பேசுவாங்க, ஆனால் அவங்க கிட்ட இஸ்லாம் இருக்காது. இஸ்லாம் அவர்களுடைய அமைப்புகளில் ஆட்சி செய்யாது. அவர்களுடைய சட்டங்கள், அவர்களுடைய சட்டத்திட்டங்கள், அவர்களுடைய பிரச்சார பணிகள், அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜமாத்திற்கு ஈடாக எந்த ஒரு ஜமாத்திலையும் இஸ்லாம் ஆட்சி செய்வதை உங்களால் பார்க்க முடியாது. இன்னும் சொல்றதாக இருந்தா இந்த இலங்கை தேசத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அதி கூடுதலாக நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறோம். கிளைகள் வாரியாக, மாவட்டங்கள் வாரியாக, தேசிய வாரியாக ஒவ்வொரு தனிநபர்களுடைய உள்ளங்களிலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மதிப்பையும் மரியாதையையும் சரிவர கொண்டு செல்வதற்கான முயற்சியை இந்த ஜமாத்து தான் எடுக்குது. போலீஸால பிரச்சனை வருது, கோர்ட்டுகளில் பிரச்சனை வருகிறது, ஊர் தலைவர்கள், அரசியல்வாதிகள் நிறைய எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை தூக்கி போடுகிறார்கள். ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் தன்னுடைய குடும்பத்தில் தாய் தந்தையர்களிடம் இருந்து தொடங்கி குடும்பத்தினுடைய மூத்தவர்கள் வரைக்கும் அத்தனை பேருடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ரொம்ப தியாகம் செய்யக்கூடிய, அதற்காக வேண்டி அனைத்தையும் இழந்து பாடுபடக்கூடிய ஒரு ஜமாத்தை நீங்க இந்த இலங்கையில தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது இந்த தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற எந்த ஜமாத்தையும் உங்களால் காட்ட இயலாது. மற்ற எல்லா ஜமாத்தையும் இஸ்லாத்தை பத்தி பேசுவாங்க, அதுல இஸ்லாமிய ஆட்சியை பத்தி கூட பேசுவான். ஆனா அவர்களுடைய அமைப்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய சுன்னத்தை பேண மாட்டான், இஸ்லாமிய அடிப்படைகளை பேண மாட்டான். அவங்கிட்டே இஸ்லாம் ஆட்சி செய்யவில்லை என்று சொல்கிற பொழுது எப்படி இவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆட்சியை பத்தி பேசலாம்? இது ஒரு அடிப்படை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கள் சொல்வார்கள், தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறவங்க ஜனநாயகத்துக்கு, ஏனைய உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு, யாப்புகளுக்கு, ஆட்சி முறைகளுக்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்கள், நம்ம கட்டுப்படுறோமா? அது கூடாதான். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசுப் நபியினுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். யூசுப் நபி யாரு? அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற ஒரு மிகச்சிறந்த நபி. அந்த இறை தூதருடைய வரலாற்றில் அவர்கள் என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு நாட்டினுடைய சட்டத்தை, இன்னும் ஒரு நாட்டினுடைய யாப்பு சட்டத்தினை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக, அதற்கு கட்டுப்பட்டு நடந்ததாக அல்லாஹ்வே சொல்றான். எப்படி சொல்றான்? திருமறை குர்ஆன்ல பாருங்க, வகாலல் மலிகு தூனி பிஹி அஸ்தக்லிஸ்ஹு லினஃப்ஸி. அந்த நாட்டினுடைய அரசர் சொல்றாரு, யூசுப் எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆயிட்டார்ல, அதனால அவரை எனக்காக வேண்டி என்ன செய்து விடுங்கள், ஒரு அதிகாரியாக ஆக்கி கொடுங்கள். கொடுத்து கேட்கிறாரு. ஃபலம்மா கல்லமஹு
கால இன்னக்கல் யோம லதைனா மகீனுன் அமீன். அந்த அரசர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னு சொன்னா, இன்றைய தினம் நீர் எங்களிடத்தில் ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக ஒரு நாணயமிக்கவராக இருக்கிறீர். யாரு? யூசுப் நபியை பத்தி சொல்றாரு அரசர். அப்ப யூசுப் நபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதான் விஷயம். கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ள். அரசரே, இந்த பூமியினுடைய பொருளாதார அதிகாரத்தை, பொருளாதார துறைன்னு சொல்றோமே, ஒரு நாட்டினுடைய ஆட்சிக்கு 3 முக்கிய துறைகள் இருக்கிறது. ஒன்று என்னது? ஒன்று வந்து ஆட்சித்துறை, இன்னொன்று வந்து நீதித்துறை, இன்னொன்று வந்து பொருளாதாரத்துறை. இந்த முத்துறைகளும் இருந்தால்தான் ஒரு நாடு சரியான அடிப்படையில் நீளமாக ஆட்சி செய்யப்படும். 3 ஒருத்தன் கையில் இருந்தா அது சர்வாதிகார ஆட்சியா போயிடும். இப்படி ஒரு விதமான சட்டத்திட்டங்களை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல ஒன்று என்னது? பொருளாதாரத்துறை. இந்த பொருளாதாரத்துறை என்ன பண்றாங்க? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கொடுங்க, நான் இதற்கு பிறகு இந்த பொருளாதார அமைச்சை நான் பாதுகாக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கேட்டு வாங்கியதாக, அவராக கேட்டு பெற்றுக் கொண்டதாக திருமறை குர்ஆனுடைய சூரா யூசுஃபினுடைய 54 தொடக்கம் 55 வரைக்குமான வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னது? இன்னொரு நாடு, அதுவும் காபிர்களுடைய குஃபார்களுடைய தேசத்துல அந்த நாட்டினுடைய ஒரு ஆட்சி பொறுப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பெறுகிறார்கள் என்றால், அப்போ ஒரு நாட்டினுடைய சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுன்னு அர்த்தமா? ஒரு நாட்டினுடைய ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்று அர்த்தமா? இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி கோஷம் போடுகிறவர்கள் இதை புரியல. இன்னும் சொல்றதாக இருந்த யூசுப் நபியினுடைய வரலாற்றில் பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரனை தன்னோட பிடித்துக் கொள்வதற்கு ஒரு தந்திரத்தை மேற்கொள்கிறார்கள். தன்னுடைய சகோதரன் என்றால் நம்ம நெருங்கிய சகோதரன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஏனைய மற்ற சகோதரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு 11 பேர் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த 11 பேர் பெரிய அநியாயக்காரர்கள், யூசுப் நபிக்கு பெரிய அநியாயம் பண்ணக்கூடியவர்கள். அதுல ஒருத்தர் எப்படிப்பட்டவர்னா, யூசுப் நபிக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப அந்யோன்யமாக பாசத்தோட நேசத்தோடு நடக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அந்த சகோதரனை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், யூசுப் நபியினுடைய அரசாட்சி, யூசுப் நபியினுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் சட்டத்தில் அனுமதி இல்லை. வெளியூரில் உள்ள ஒருத்தரை அந்த நாட்டுக்குள்ள வச்சுக்கொள்ள இயலாது. இப்ப யூசுப் நபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவரை வேணுமென்னே திருடியவர் சொல்லி திருட்டுப்பட்டதை அவருக்கு சுமத்துற மாதிரி சுமத்தி, திருடர்களை அந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் அரசவையில் பிடித்து வைப்பது என்கிற அந்த நாட்டு சட்டத்திற்கு அமைவாக அதை பிரயோகம் பண்ணி தன்னோட பிடிச்சு வைத்தாங்க. அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு நாட்டினுடைய சட்டத்தை அமுல்படுத்தவே கூடாது என்று இருந்தால் அல்லாஹ்வே அதை கற்றுக் கொடுத்ததாக சொல்லி தருகிறான். எப்படி சொல்லுவான் அல்லாஹ்? இஸ்லாமிய சட்டத்திற்கு மாத்திரம் நாம கட்டுப்பட வேண்டுமே ஒழிய எந்த ஜனநாயக சட்டத்திற்கோ, எந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பிற்கோ, அரசியல் சாசனத்திற்கோ, கிரிமினல் சட்டங்களுக்கோ, குற்றவியல் சட்டங்களுக்கோ நாங்கள் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அவங்க இதை யோசிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபபதா பி அவ்இயதிஹி கப்ல விஆயாஹிஹி சும்ம இஸ்தக்ரஜஹா மின் விஆயாஹிஹி. தன்னுடைய சகோதரனுடைய அந்த உணவு பையுல இருந்து என்ன பண்றாரு? அந்த உணவை அளக்கக்கூடிய அந்த கோப்பையை வெளியே எடுக்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, அடே காணாமல் போன ஒரு கோப்பை இந்த ஆளுடைய பைக்குள்ளே இருக்குது, அப்போ இவன் தான் திருடி இருக்கிறான்னு எல்லாரும் நம்ப வச்சு போடுறாரு. அதுக்கு பிறகு கதாலிக்க கிதினால் யூசுப், அல்லாஹ் சொல்லி தருகிறான், இந்த மாதிரியான சில தந்திர உபாயங்களை நாங்களே யூசுஃபிற்கு படித்து கொடுத்தோம். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், மாகானல் யௌஹுதா அகாஹு ஃபீ தீனில் மலிக். அந்த அரசனுடைய சட்ட திட்டங்கள்ல தன்னுடைய சகோதரனை வைத்துக் கொள்வதற்கான சட்டம் இருக்கல, அனுமதி இல்லை. அதனால தான் என்ன பண்றாரு? இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து அல்லாஹ் அவருக்கு படித்து கொடுத்தும், இல்ல ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் பிரகாரமே அன்றி அவரை எடுக்க முடியாம இருந்துச்சு. அல்லாஹ் இப்படி ஒரு சூழ்ச்சியை, ஒரு தந்திர உபாயத்தை அவர்களுக்கு படிப்பித்து கொடுத்து தன்னுடைய சகோதரனை தன்னோடு எடுத்துக்கொள்கிற ஒரு காரியத்தை செஞ்சாருன்னு வருது. அப்போ ஒரு நாட்டினுடைய அரசனுடைய சட்டம் மார்க்கத்திற்கு முரணாக, இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சட்டமாக இல்லாத நேரத்தில் அந்த சட்டத்தை கட்டுப்பட சொல்லி தானே இஸ்லாம் சொல்லுது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கட்டுப்பட்டார்கள் என்று தானே வருது. அப்போ இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்கிற வாதத்தை இது தவிடுபடியாக்கி விடுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இஸ்லாமிய ஆட்சி உருவாக வேண்டும் என்றால்
இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறோம், ஆட்சி உண்டாகிவிட்டது, இது அங்கே உண்டாகிவிட்டது இங்கே உண்டாகிவிட்டதுன்னு என்னென்னலாம் சொல்றாங்க. என்ன சொன்னாலும் இந்த இலங்கை என்கிற நாட்டிற்குள் இருந்து கொண்டு இவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? முதலாவது அடிப்படை, அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் என்றால் அங்கே என்ன இருக்கணும், அதை அனைத்தையும் துறந்து எல்லாவற்றையும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வேண்டாம் என்று விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வுக்காகவும் தூதருக்காகவும் இன்னொரு தேசத்துக்கு போகணும், இன்னொரு நாட்டிற்கு நாங்கள் ஹிஜ்ரத் பண்ணணும். ஹிஜ்ரத் பண்ணி இந்த தேசத்தில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு முடியல, தொழ முடியல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியல, ஆகையினால் வேறொரு தேசத்திற்கு நாங்கள் போகிறோம், அங்கே நாங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது நியாயம். இது என்னது, இலங்கையிலே இருந்துக்க வேண்டியது. ஒவ்வொரு ஊர்லையும் அங்கே ஒரு 5 பேர், இங்கே ஒரு 2 பேர், அங்கே ஒரு ஒருத்தர், அப்படி இருந்துக்கிட்டு நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறோம்னா 4-5 பேர் சேர்ந்து உருவாக்குற விஷயமா ஆட்சி? அப்படியே இஸ்லாம் ஆட்சியை உருவாக்க சொல்கிறது? இந்த தேசத்தில் இருக்கிற அனைத்தையும் விட்டு ஒதுங்கி அனைத்தையும் வெறுத்து இன்னும் ஒரு தேசத்திற்கு நாங்கள் பயணிப்பதற்கு பேர் தான் ஹிஜ்ரத்து. ஹிஜ்ரத்து போய் என்ன செய்யணும், நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கக்கூடிய வேலையை செய்யணும். அல்லாஹ் சொல்றான் சூரத்து நிசாவுல 97 வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களை உயிரை எடுப்பதற்கு மலாய்க்கமார்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் மலாய்க்கமார்கள் என்ன கேட்பார்கள் சொன்னா, காலு ஃபீம குந்தும், எங்க இருந்தீங்க அப்படி கேட்பாங்க. காலு அவர்கள் சொல்வார்கள், குன்னா முஸ்தலாயிஃபீன ஃபில் அர்ல், பூமியில் நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம். எப்படி இருந்தோம்? எங்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது, அதிகாரமே இல்லாத பலவீனர்களாக, பலவீனப்பட்டவர்களாக, சொல்லவும் முடியல, பேசவும் முடியல, எந்த ஒன்றையும் நடைமுறைப்படுத்த முடியல, அந்த மாதிரியான நிலைக்கு பேர் பலவீனம். இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்தோம். அப்போ கூட மலக்குமார்கள் என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, காலு அவர்கள் கேட்கிறார்கள், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியா ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமியானது விசாலமாக இருக்கவில்லையா, அதிலே நீங்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு உங்களுக்கு முடியவில்லையா? அல்லாஹ்வுடைய மலக்குமார் கேட்பாங்க, பூமி எவ்வளோ விசாலமான பூமி, நீ ஒரு பகுதிக்குள்ள அடங்கி போய் கிடந்து, நீ ஒரு பகுதிக்குள்ள ஒடுங்கி போய் கிடந்து, நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியல, தொழ முடியல, நோன்பு பிடிக்க முடியல, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற முடியல என்று நீ எப்படி சொல்லுவ? அங்க இருந்து நீ போயிருக்கணும், போனியா? நீ போகல. ஃபௌலாய்க மவ்வாஹும் ஜஹன்னம் வஸாத் மஸீரா, உன்னுடைய தங்குமிடம் நரகம், அவர்களுடைய தங்குமிடம் நரகம், அது மிக கெட்ட தங்குமிடம் என்று சூரத்து நிசாவுல 97 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், நம்ம இஸ்லாமிய ஆட்சி எப்போ உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை இனி நம்மளால் நடைமுறைப்படுத்த இயலாதுங்க. சுபவுக்கு பாங்க சொல்ல இயலாது, பள்ளிவாசலுக்கு போக வெளியே வர இயலாது, தாடி வைக்க இயலாது, இஸ்லாமிய முறைப்படி தலாக் சொல்ல இயலாது, இஸ்லாமிய முறைப்படி ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு நிலை, நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டால் தான் அப்ப நாம என்ன செய்யணும், இந்த பூமியில் நம்ம பலவீனர்களாக இருக்கிறோம், எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறோம், இப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியல, இந்த நாட்டை விட்டு போவோம் என்று போவதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். இலங்கையில் அப்படியா இருக்குது? இலங்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதா? இலங்கையில் எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகள், சில நாடுகளில் கூட இல்லாத அளவிற்கு இலங்கை நாட்டினுடைய சுதந்திரத்தை பார்க்கிறோம். இலங்கை நாட்டு முஸ்லீம்கள் நினைத்த மாதிரி நினைச்ச இடத்துல எல்லாம் என்ன செய்யறான், முசல்லா போட்டு தொழுகிறான், பேமெண்ட்ல தொழுகிறான், பஸ் ஸ்டாண்ட்ல தொழுகிறான். எவனாவது சட்டையை பிடிச்சு, டேய் எங்க நாடு பௌத்த நாடு, எவனும் இங்க தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை, தொழுதனா கழுத்தை வெட்டிடுவேன்னு சொன்னானா? அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கிறோமா? சாதாரண தொழுகைக்கு இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் முடியுது என்றால் அதுக்கு மேலே எவ்வளவோ இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு என்று தனி சட்டங்கள், முஸ்லீம்களுக்கு என்று தனியார் சட்டங்கள், இலங்கை முஸ்லீம்களினுடைய திருமண உறவு, தலாக் சொல்ற விஷயம், சொத்து பங்கீடு, அவர்களுடைய தத்து பிள்ளை விவகாரம், முஸ்லீம்களினுடைய காணி விஷயங்கள்ல, இப்படி எத்தனையோ விஷயங்களில் முஸ்லீம்களுக்கு தனி சட்டமே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கல, இங்க இருந்து நாங்கள் ஹிஜ்ரத் பண்ணி போகணுமா? அந்த மாதிரியான ஒரு தேவை நமக்கு கிடையாது. அப்ப நாம என்ன செய்யணும்,
இந்த தேசத்தில் இருந்து நாங்கள் இஸ்லாமிய அந்த மறுமலர்ச்சியை, இஸ்லாத்தினுடைய ஆட்சியை நாங்கள் உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஒரு இராணுவ வீரர்களை அமைச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் செஞ்சு உருவாக்கணுமா? அப்படி ஒரு கட்டாயத்தை இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் எப்படி அழைப்பு பண்ணி இஸ்லாம் எப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க சொல்கிறது என்று சொன்னால், நீ முதலில் இஸ்லாத்தை பின்பற்று. இந்த இஸ்லாமிய ஆட்சி உருவாகணும் சொல்றானே, அவனை எல்லாம் போய் பாருங்க. நீங்க இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறேங்கிறான். சரிப்பா, இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறேன்னு சொல்றியே, முதல்ல உங்ககிட்ட இஸ்லாம் இருக்குதா? அவங்ககிட்ட இஸ்லாமிய கிடையாது. என்ன, விதயத்தை எதிர்க்க மாட்டார்கள், அப்ப அதுல இஸ்லாம் கிடையாது. மாற்று மத கலாச்சாரம், பேட்டையை கொண்டாடுறது, நியூ இயர் கொண்டாடுறது, இதையெல்லாம் எதிர்க்க மாட்டார்கள், அதுல இஸ்லாம் கிடையாது. பச்சையாக ஷிர்க் செய்து கொண்டு, மௌலிது ஓதி கொண்டு, கந்தூரி கொடுத்து கொண்டு தன்னைத்தானே நரக நெருப்பிற்கு பலியாக்குவார்கள், அதையெல்லாம் போய் தட்டி கேட்க மாட்டாங்க. அதுல அப்ப ஷிர்க், அதுல இஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி தொழுகையினுடைய சுன்னத்துகள், மார்க்கத்தினுடைய நோன்புல வரக்கூடிய சுன்னத்துகள், ஒவ்வொரு அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய வாழ்வியல் அம்சங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு அணுவணுமான விஷயங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டிய சுன்னத்துக்களை எல்லாம் அதெல்லாம் சில்லற விஷயம், அதெல்லாம் சின்ன மேட்டர்னு சொல்லி அதையெல்லாம் தூரத்தில் தள்ளி ஒதுக்கி விட்டுருவாங்க. அப்போ நபி வழியை பேண்டுவதில் இஸ்லாம் கிடையாது. ஆனால் யார் அவர் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறாரு. இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கு வந்திருக்கிறாரு, அவரிடத்துல இஸ்லாம் கிடையாது. அப்போ இதுக்கு பேர் இஸ்லாமிய ஆட்சியா? முதல்ல இஸ்லாம் இருக்கணும். அதை இந்த ஜமாத்து பண்ணுது. எப்படி பண்ணுது? எது அடிப்படையோ, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையும் இல்லை, வேற யாரையும் நாங்கள் வணங்க முடியாது என்கிற சட்டத்தை, கொள்கையை நாங்கள் உறுதியாக என்ன செய்கிறோம்? மக்கள் மத்தியில் கொண்டு போறோம். கபர் வணக்கத்துக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்றோம், விவாத மேடைகளை சந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிகராக மகான்களை வைத்து பின்பற்றுகிறார்களே, அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்க சட்டம் என்று அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தூக்கி இமாம்களுக்கும் உலமாக்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறார்களே, அந்த மாதிரி மதுஹபு சிந்தனைக்கு எதிராக இந்த ஜமாத்து போராடுது, விவாதங்கள் செய்கிறது. இன்னும் சொல்றதா இருந்தா, ஷிர்கான காரியங்களை தௌஹீதின் பேர்ல விதைக்கிறான். அப்ப தௌஹீதுக்காரன் ஷிர்க் செஞ்சா அல்லாஹ்வுடைய பார்வையில் மன்னிக்கப்பட்டுருமா? ஒரு தரிக்கவாதி, ஒரு கபரை வணங்குறவன் ஷிர்க் பண்ணிட்டான்னா அல்லாஹ் அவனுக்கு நிரந்தர நரகத்தை கொடுத்துருவான். யார் தௌஹீதின் பேர் வைத்து கொண்டு அவர்கள் ஷிர்கான கொள்கையை, ஷிர்கான நம்பிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் மன்னிப்பு. அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்களே இணை வைத்தாலும் சரி உங்களுடைய நல்லறங்களும் அழிந்துவிடும். நபிகள் நாயகத்திற்கே என்ன செய்ய முடியாது? இணை வைப்பை நியாயப்படுத்த முடியாதுன்னா அப்ப என்னது? இன்னைக்கு பார்க்குற தௌஹீதுங்கிற பேர்ல சூனியத்தில் சூனியக்காரன அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டு அவனுக்கு ஆற்றல் இருக்குங்கிறான். ஒரு மனுஷனை பார்ப்பானாம், பார்த்த உடனே என்ன ஆயிருமாம்? கண் பற்றுமாம். அதுக்கு பேர் கண்ணூராம். கண்ணை கொண்டு இன்னொருத்தனுக்கு என்ன செய்யலாமாம்? பெரிய பெரிய தீங்கெல்லாம் உண்டாக்கலாமா. இது அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கோப பார்வை மாதிரி. இப்ப அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்குறான். இப்ப இந்த மாதிரியான அப்பட்டமான ஷிர்க்குகளை என்ன பண்றாங்க? இன்னைக்கு தௌஹீத் மேடைகள்ல முழங்குறாங்க. அப்ப அவங்க செஞ்சா மட்டும் ஷிர்க்கு நியாயமாயிருமா? ஷிர்க்கு தௌஹீத் ஆயிருமா? இது மாதிரியான ஷிர்க்குகள் கூட இந்த உம்மத்தில் களை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத் அயராம உழைச்சிக்கிட்டு இருக்குது. அதான் நிறைய பேர் நம்மளை விமர்சிக்கிறான். என்ன சொல்றான்? இவர்கள் எங்களை எல்லாம் முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள், எங்களை எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் சொல்கிறார்கள். நம்மளுக்கு விமர்சனம் வருது. ஏன் சொல்றோம்? ஆசையில் சொல்றோமா? ஆர்வத்தில் சொல்றோமா? ஏதாவது உலகத்தில் லாபத்துக்காக சொல்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் இன்னொருவனை பார்த்து, ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று சொல்லி அவன் உண்மையில் காஃபிராக இல்லாமல் இருந்து விட்டால் சொன்னவனே காஃபிராகி விடுவான். எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம், எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம். அவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயத்தில் நாங்கள் ஏதோ அசால்ட்டாக, அலட்சியமாக, நீ எல்லாம் முஷ்ரிக், நீ எல்லாம் காஃபிர், நீ எல்லாம் முர்தது, அப்படி நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறோமா? தகுந்த ஆதாரங்களை வைத்து, குர்ஆனுடைய ஹதீஸுடைய போதுமான சான்றுகளை வைத்து, இன்ன அடிப்படையில் இருந்தால் அது ஷிர்க்கு,
இன்ன அடிப்படையில் இருந்தால் அவன் முஷ்ரிக் என்று நாங்கள் சொல்கிறோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை. அப்போ ஷிர்கிற்கு எதிராக மிக கடுமையான முறையில் போராடுகிற அமைப்பாக இந்த அமைப்பை தவிர நீங்க வேற எந்த அமைப்பையும் பார்க்க இயலாது. பயப்படுறான், ஷிர்க் என்று சொல்ல பயப்படுறான். ஷிர்க்கை ஏன் ஷிர்க் என்று சொல்ல பயப்படணும்? முஷ்ரிக்கை பார்த்து ஏன் முஷ்ரிக் என்று சொல்வதற்கு பயப்பட வேண்டும்? இப்படி பயப்படுவதற்கு பேர் தௌஹீத் அல்ல, அதற்கு பேர் அழைப்பு பணி அல்ல. இவர்கள் அழைப்பு பணி செய்யல, நன்மையை ஏவுகிறார்களே ஒழிய தீமையை தடுப்பதற்கு அஞ்சுகிறார்கள். உண்மையான ஏகத்துவ பணி நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். அதுல ஷிர்க்கை தடுக்கணும், பிதத்தை தடுக்கணும், அனாச்சாரங்களை தடுக்கணும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்ல இடம்பெறுகிற ஒரு ஹதீஸ் 1764 இலக்கத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற பொழுது அபுல் ஹய்யாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்னரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னை நபிகள் நாயகம் என்ன பணிக்காக அனுப்பினார்களோ அந்த பணிக்காக உன்னை நான் அனுப்புகிறேன். பூமியின் எந்த எந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு சிலை இருக்கிறதோ அல்லது தரை மட்டத்தை விட உயர்த்தி கட்டப்பட்டு சிறப்பிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஒரு மன்னரை இருக்கிறதோ அதை இடித்து தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாத என்று நபிகளார் என்ன அனுப்புனாங்க? நான் உன்னை இப்ப அனுப்புகிறேன். லா ததா கபரன் முஸ்லிமன் இல்லா சவ்வைதா, தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த ஒரு கபரையும் இடித்து தரமட்டமாக்காமல் விடாதே என்று உன்னை அனுப்புறேன். நாங்கள் இதான் இஸ்லாமிய ஆட்சியுமாங்க, இதான் இஸ்லாத்தினுடைய அதிகாரம். இஸ்லாத்தினுடைய ஆட்சியும் அதிகாரமும் இந்த வேலையை செய்யும். இப்ப கேட்பாங்க, எப்படி தெரியுமா? தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குகிறீர்கள்னா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னா எத்தனை கபரை இடிப்பீங்க, எத்தனை கபரை தரமட்டமாக்குவீங்க, எத்தனை சிலையை உடைப்பீங்க? உங்களுக்கு முடியுமா? எத்தனை உடைச்சிருக்கிறீங்க கேட்பாங்க. இவர்கள் முதல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே பிராக்டிக்கலாக எனது பிசிக்கலாக இருக்கக்கூடிய கபர்களையும் சிலைகளையும் போய் உடைத்து விட்டு வருகிற அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அதுதான இஸ்லாத்தினுடைய அடிப்படை கிடையாது. முதலில் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கபரை நம்ம உடைக்கணும். ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய சிலைகளை நாங்கள் உடைக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை உடைக்க வேண்டும். அனாச்சாரங்களை அழிக்க வேண்டும். மனிதனுடைய மனசுக்குள்ள இருக்கிற கபரை உடைச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு கபர் கட்டுவானா? கபர் கட்டுறது காசு கொடுப்பானா? அந்த நிர்வாக சபையில இவனும் போய் சேர்ந்து கொள்வானா? அந்த கந்தூரிலே மீலாதிலே மௌலிதிலேயும் இவனும் பங்கு கொள்வானா? அந்த ஊர்வலத்தில் பவனி வருவானா? வரமாட்டான். ஏன்? அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷிர்க்கை நாங்கள் உடைக்கணும். தௌஹீத் ஜமாத்தினுடைய இஸ்லாமிய ஆட்சி அதைத்தான் சொல்லுது. இருக்கிற கபரெல்லாம் போய் அடிச்சுட்டு நொறுக்கிட்டு வந்தா அதுக்கு பேர் இஸ்லாமிய ஆட்சி நீ நினைக்கிற? அது ஒரு ஹிலாஃபத் உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதெல்லாம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம். என்ன வேலை? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் சரியான ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்த்து, தூய்மையான இறையச்சத்தை கொண்டு போய் சேர்த்து, அல்லாஹ்வை அன்றி வேற எந்த ஒரு சக்திகளுக்கும் பயப்படாமல் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை மக்கள் மத்தியிலே உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஷிர்கையும் குஃப்ரையும் பிதஅத்துகளையும் அழித்தொழிக்கிற அந்த வேலையை தௌஹீத் ஜமாத் செய்யுது. இந்த மாதிரியான காரியங்களை நாங்கள் செய்வதற்கு காரணம் என்ன? இதுதான் மெஜாரிட்டியை உருவாக்குற வழி. சும்மா நீ எந்த கொள்கையில வேண்டாலும் இரு, நீ தப்லீகாவும் இரு, தரிகத்தாவும் இரு, நக்ஷபந்தியாகவும் இரு, வேற ஏதாவது அமைப்புகளாகவும் இரு. ஆனா எங்க அமைப்புல நீ ஐக்கியமாயிக்க, இஸ்லாமிய ஆட்சி தான் முக்கியம், இப்படி நாங்க சொல்ல மாட்டோம். தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருவரும் சரியான ஏகத்துவ கொள்கைக்கு முதல்ல வா, முதல்ல நீ இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்து. ஏன்னா இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? நம்ம இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வின் ஒட்டுமொத்த அம்சங்களும் இஸ்லாமா இருக்கணும். நம்முடைய சுற்றுப்புற சூழல்ல வாழக்கூடிய அத்தனை பேரும் பரிபூர்ணமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவதற்கு நாங்க உழைப்பு நடத்தணும். அல்லாஹ் சொல்றான். சிலர் சொல்றாங்க உலகத்துல, பூமியில எப்படி சொல்றாங்க? வகாலு லன் நத்தபிஉல் ஹுதா மாக நுதகத்தஃப் மின் அர்லினா, உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த வழியை பின்பற்றினால் பூமியிலிருந்து இராஞ்சி செல்லப்பட்டு விடுவோம். பறவைகள் கோழி குஞ்சை அள்ளிக்கொண்டு செல்வதை போன்று நாங்களும் பூமியிலிருந்து தூக்கி வாரி வீசப்பட்டு விடுவோம். பயப்பட்டாங்க.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை 100% பின்பற்றுவதற்கு பயப்பட்டாங்க. அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினன் யுஜுபா இலைஹி சமராத்துன் குல்ல ஷைஇன் ரிஸ்கம் மின் லதுன்னா வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு நாங்கள் பூமியில அபயமளிக்கப்பட்ட ஒரு இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலையா? பூமியினுடைய வகையான கனிவர்க்கங்களையும் பூமியினுடைய விளைச்சல்களையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவில்லையா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அதிகமானவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கத்தை பின்பற்ற மாட்டோம், உங்களை மாதிரி மார்க்கத்தை எல்லா விஷயத்திலையும் பின்பற்ற போனா எங்களை உலகத்திலிருந்து இல்லாமக்கிடுவாங்க என்று யாரெல்லாம் சொல்றானோ அவனுக்கு அல்லாஹ் சொல்றான், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், எல்லா வசதி வாய்ப்பு உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், நீ சிந்திக்க மாட்டேங்கிற. வகம் மஹலக்னா மின் கரியத்தின் பத்திரத் மஈஷதஹா ஃபதில்க மசாகினுஹும் லம் துஸ்கன் மின் பாதிஹிம் இல்லா கலீலா வகுன்னா நஹ்னுல் வாரிசூன். அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் நாங்கள் எத்தனையோ ஊரை அழிச்சிருக்கிறோம், எத்தனையோ சமுதாயத்தை பெருமாட்டிச்ச எத்தனையோ கூட்டத்தை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்கள் வந்து அழித்திருக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தா அவர்கள் வாழ்ந்த அந்த வீடுகள்லாம் இருக்கிறது, வீடெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும், பெரிய பெரிய மாட மாளிகைகள் அப்படி அப்படியே இருக்கும், கூட கோபுரங்கள் சொத்து மத்துகள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். ஆட்கள் இருக்க மாட்டாங்க, ஆட்களை நாங்கள் இல்லாமக்கிடுவோம், நாங்களே அந்த வீடு வாசல்களுக்கு வாரிசாயிருவோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், மார்க்கத்தை நீ சரியான முறையில் 100% பின்பற்றாமல் உங்களை மாதிரி எங்களுக்கு பின்பற்ற இயலாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம்னு சொன்னா என்ன ஆயிருவீங்க, இந்த பூமியில இல்லாமக்கப்பட்டுருவீங்க. அப்ப இஸ்லாம் என்ன ஆட்சியை கொண்டு வருது, முதல்ல நீ என்ன செய், 100% நீ இஸ்லாத்தை இந்த பூமியில கொண்டு போ, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்து, உன் குடும்பத்தில் நடைமுறைப்படுத்து, உன் தொழிலில் நடைமுறைப்படுத்து, உன்னுடைய இபாதத்துகளில் நடைமுறைப்படுத்து, அனைத்திலும் நடைமுறைப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த ஜமாத்தை தவிர வேறு ஏதாவது ஜமாத்தில் உங்களால் பார்க்க முடியுதா? அதனால தான் அழைப்பு பணி செய்ய செய்ய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது அது தன்னால உருவெடுக்கும். எப்பயுமே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது அது நம்ம உருவாக்குறதல்ல, நானும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க படித்தவங்க பெரியவங்கெல்லாம் கூட்டி எடுத்து நம்ம ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குவோம், அப்படி உருவாக்குவதல்ல இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது எப்படி உருவாகும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய அநியாயத்தை பொறுக்க முடியாத அந்த முஸ்லீம்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, அந்த பூமியிலிருந்து விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டாங்க ஃபிரௌனால. அப்போ ஒரு காலத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த ஃபிரௌனுடைய அநியாயத்துக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பலவீனமான சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அப்ப இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறது யாரு தான், அல்லாஹ் தான் கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் அதுவாக நம்முடைய கரங்களுக்கு வந்து சேரும். எப்பொழுது வந்து சேரும் என்றால் நாங்கள் முறைப்படி நடந்தால் வந்து சேரும். நாங்கள் 100% இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தினால் இஸ்லாமிய ஆட்சி என்பது நம்மிடத்தில் தன்னால் உருவெடுக்குமே தவிர நாங்கள் இஸ்லாமிய ஆட்சிங்கிற ஒரு சாமான கொண்டு வந்து செஞ்சு படைச்சி இதான் இஸ்லாமிய ஆட்சின்னு உருவாக்கிவிட்டு அதுக்கு பிறகு இஸ்லாத்தை பின்பற்ற போறோம் ஒன்று கிடையாது இஸ்லாத்தில். அதான் அல்லாஹ் சொல்றான், வனுரீது அன்னமுன்ன அலல்லதீன ஸ்துதைஃபு ஃபில் அர்ல், பூமியிலே பலவீனர்களாக பலவீனமாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் நாடினோம். வனஜாலஹும் ஐம்மதன் வனஜாலஹுமுல் வாரிசீன், அவர்களை நாங்கள் தலைவர்களாகவும் அவர்களை நாங்கள் அந்த பூமியினுடைய சொந்தக்காரர்களாகவும் வாரிசுகளாக்கினோம். வனு மக்கினலஹும் ஃபில் அர்லி வனுரிய ஃபிரௌன வஹாமான வஜுனூதஹும் மின்ஹும் மா கானு யஹ்தரூன், மேலும் அவர்களை இந்த பூமியிலே நாங்கள் என்ன செய்தோம், ஆட்சி உள்ளவர்களாக ஆக்கினோம். ஃபிரௌனும் ஹாமானும் எதுக்கெல்லாம் அஞ்சினார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம். ஃபிரௌனும் ஹாமானும் என்ன நினைச்சான் தெரியுமா, தன்னுடைய அதிகாரத்தில் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா அதிகாரமும் எல்லா சாம்ராஜ்யமும் இருக்க வேண்டும் என்று அவன் நினைச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த கொடுங்கோல அந்த சர்வாதிகார ஃபிரௌனிடம் இருந்தும் ஹாமானிடம் இருந்தும் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி எடுத்து பலவீனர்களான அவர்களுடைய கையில் அல்லாஹ் ஒப்படைத்தான். அப்ப இதுதான் அந்த ஆட்சி சாம்ராஜ்யம் உருவாகிற விதம்.
நாங்கள் எப்பொழுது இந்த மார்க்கத்தை சரிவர பரிபூர்ணமாக நடைமுறைப்படுத்தி பின்பற்றி போலீஸ் என்று வந்தாலும் கோர்ட் என்று வந்தாலும் சண்டை என்று வந்தாலும் பிரச்சனை என்று வந்தாலும் ஊர் விளக்கம் என்று வந்தாலும் எப்படி வந்தாலும் இந்த மார்க்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்கிற அந்த உறுதியான நிலையில் நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய இல்லங்களுக்குள் இஸ்லாம் வியாபிக்கும். அதை கொண்டு பல 100 இல்லங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்படும், ஒரு சமுதாயம் உருவாகும். அதன் பிறகு தன்னால் இஸ்லாத்தினுடைய ஆட்சி நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கப்படும். இதுதான் அந்த ஆட்சி உருவாகிற விதமே ஒழிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஓடி போய் ஆட்சியை உருவாக்கிட்டு இருக்கல, எந்த நபி உருவாக்கி கொண்டிருக்கல. எனவே அழைப்பு பணியும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது ஏகத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான இலக்கு. ஏகத்துவத்தை நாங்கள் சரிவர பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் அழைப்பு பணியை கரெக்டாக செய்யணும். எவனுக்கு விட்டு கொடுக்காம, வளைஞ்சு கொடுக்காம, நெளிஞ்சு கொடுக்காம தெளிவாக இந்த மார்க்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி அழைப்பு பணி செய்தால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து தன்னால் உருவாகும் என்கிற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.